என்று சொன்னால் இதில் இருக்கிற அத்தனை செய்திகளும் மனித சமூகத்திற்கு தேவை உள்ளதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட தேவைகள் இதில் இருக்கிறது என்று சொன்னால், இந்த மனிதர்களுக்கு எல்லா துறைகளுக்கும் அது தீர்வளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எடுத்துக்கிட்டால், இந்த மனித சமூகத்திற்கு தேவைப்படுகிற சட்ட ரீதியான சிக்கலை அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை இந்த திருமுறை குர்ஆன் சொல்லுகிறது. இந்த மனித சமூகத்திற்கு குடும்பவியலில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வை தருகிறது. இந்த மனித சமூகத்திற்கு மருத்துவ துறைகளிலும் தீர்வை தருகிறது. இந்த மனித சமூகத்திற்கு அதில் மட்டுமல்ல, அறிவியல் துறைகளிலும் தீர்வை தருகிறது. இப்படிப்பட்ட ஒரு தீர்வை தருகிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் இருக்கிற நாம் நம்முடைய குழந்தைகளை அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட பிள்ளைகளாக வளர்த்திருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொரு பெற்றோரும் சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் பல்வேறு அவசரங்களில் நம்முடைய பிள்ளைகளில் உலக கல்வியே இலக்கு என்று நம்முடைய பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சிபிஎஸ்சியில் படிக்குதா, பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்குதா, அது நல்லா படித்து நல்ல உயர்நிலை அடையணும், கல்வி அடைஞ்சு அது படித்து அதுக்கப்புறம் நல்ல வேலை வாய்ப்பு அடைஞ்சு நல்லா சம்பாதிக்கணும் என்ற நோக்கம் சிறந்தது தான், தவறு இல்லை. ஆனால் அந்த நோக்கத்திலே நம்முடைய குழந்தைகளை வளர்த்தோம் என்று சொன்னால், நாளை மறுமையிலே நாம் பெற்றோர்கள் நஷ்ட வழியாக ஆகிவிடுவோம். எப்படிப்பட்ட நஷ்டம் தெரியுமா? ஒரு குழந்தை நாளை அல்லாஹ்விடத்திலே போய் நிற்கும்போது, நம்முடைய பிள்ளைகள் போய் நிற்கும்போது, அது நாளை மறுமையிலே நரகத்திற்கு போகக்கூடிய செயலில் இருந்து அது போகக்கூடிய குழந்தையாக இருக்குதுன்னு சொன்னால், நாளை அல்லாஹ்விடத்தில் சொல்லுமா, யா அல்லாஹ், நான் இந்த கல்வியை கற்றதில்ல, என்னுடைய தாய் தகப்பன் இதை கற்றுக் கொடுக்கல, அதனால எனக்கு 1% தருவில்லை, என்னுடைய தாய் தந்தைகளுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு. இங்கே முதல்ல குற்றவாளியாக இருக்கிறது தாய் தகப்பன் தான் அப்படின்றத விளங்கிக்கணும். அப்போ அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த திருமறை குர்ஆன் சொல்லுகிற அந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கை நடைமுறையாக ஆக்க வேண்டும். அப்படி ஆக்கணும் என்று சொன்னால்தான் நம்முடைய குழந்தைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்க முடியும். அப்படி சாலிகான பிள்ளைகளாக ஆக்கினால்தான் நம்முடைய மரணத்துக்கு பிறகும் அவர்கள் செய்கிற பிரார்த்தனைகள் மூலமாக நாம் சொர்க்கம் போகக்கூடியவர்களாக இருப்போம். நாளை மறுமை நாளில் ஒருத்தரை எழுப்பப்படுகிற அந்த மனிதர் எந்திரிச்சுட்டு அல்லாஹ்வுடைய இடத்துல நிற்பாராம். ஆனால் அவருடைய செயல் எல்லாமே தீமையான செயலே அமைஞ்சிருக்கும். ஆனால் இறுதி தருவாயில அவர் சொர்க்கம் போகக்கூடிய நிலைமை ஏற்படுமா? அவரே ஆச்சரியப்படுவாராம். எப்படா நான் சொர்க்கம் போவேன் அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுவாராம். அந்த ஆச்சரியம் என்ன தெரியுமா? நாம் பெற்றெடுத்த பிள்ளை சாலிகான பிள்ளைகளாக இங்கே பிரார்த்தனை செஞ்சாங்களே, அல்லாஹ்வை வணங்கினாங்களே, தொழுதாங்களே, அவருடைய வாழ்க்கை ஹலாலாக தேர்வு செய்தார்களே, இதன் காரணமாக அவர்கள் சாலிகான பிள்ளைகளாக சொர்க்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருந்ததே, அதனால நீ சொர்க்கம் போவ அப்படின்னு நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுவானா. சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம உருவாக்கி இருக்கிறோமா என்பதை நாம் முழுவதுமாக சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும்.